அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நிலக்கரி இறக்குமதியில் மின்சார வாரியத்தில் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்ததாகவும், அதில் அதானி நிறுவனம் மட்டுமே 3000 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கடந்த 2018ஆம் ஆண்டு புகார் ஒன்றை அளித்திருந்தது. அந்த புகாரில் கடந்த 2014இல் இந்தோனேஷியாவிலிருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கப்பல் வாயிலாக நிலக்கரி வந்தது. சுமார் 69,925 மெட்ரிக் டன் அளவிற்கு தரம் குறைந்த நிலக்கரியை மின் வாரியத்திற்கு விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழலை வெளிப்படுத்தும் திட்டம் என்ற அமைப்பின் ஆய்வறிக்கையில் அதிமுக ஆட்சியில் அதானி குழுமத்துடன் நடந்த மோசடி வெளியானது. பிரிட்டனின் ஃபைனான்சியல் டைம் பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டது. அதானி குளோபல் பிடிஇ சிங்கப்பூர் என்ற நிறுவனத்திற்கு அளித்த விலைப்பட்டியலில் அந்த நிலக்கரியின் விலை 1 மெட்ரிக் டன்னுக்கு 33.75 அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 2811 ரூபாய் என்று தெரிவித்திருந்தது. மேலும் இந்த நிலக்கரியின் கலோரிஃபிக் மதிப்பு ஒரு கிலோவுக்கு 3500 கிலோ கலோரிகளுக்கும் குறைவானது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தரம் குறைந்த நிலக்கரி என்று வகைப்படுத்தப்பட்ட நிலையில் சுமார் 1 மாத காலத்திற்கு பிறகு அதே நிலக்கரியில் இந்த தகவல்கள் அனைத்தும் மாறியிருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு யூனிட் நிலக்கரியின் விலை 91.91 அமெரிக்க டாலர்களாகி இந்திய மதிப்பில் 7650 ரூபாய் என இருந்தது. அதேபோல் அதன் கலோரிஃபிக் மதிப்பு ஒரு கிலோவுக்கு 6000 கிலோ கலோரிகள் என்று தரம் உயர்ந்த நிலக்கரியாக காட்டி தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆய்வறிக்கையில் தகவல்கள் வெளியானது. மேலும் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் மற்றும் பேப்பர் லிமிடெட் நிறுவனமும் இதே நிலக்கரியை இறக்குமதி செய்தபோது அவர்களது தரவுகளை பெற்று விலைகளை ஒப்பிட்டு பார்த்ததில் டிஎன்பிஎல் சொந்தமாக வாங்கிய நிலக்கரிக்கு 1 மெட்ரிக் டன்னுக்கு 70 அமெரிக்க டாலர்கள் என்ற விலையை அதானி குழுமம் கொடுத்துள்ளதாகவும், ஆனால் அதற்கு 2 நாட்கள் கழித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அதே நிலக்கரிக்கு 1 மெட்ரிக் டன்னுக்கு 91 அமெரிக்க டாலர்கள் என்ற விலைக்கு அதானி குழுமத்திற்கு கொள்முதல் ஆணை வழங்கியது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்தோனேஷிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலக்கரி விலைகளையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்த்தபோது இந்த முறைகேடு வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தோனேஷிய நிறுவனத்திடம் மலிவான விலைக்கு நிலக்கரியை வாங்கிய அதானி குழுமம் அதை உயர்ந்த தரம் என கூறி 3 மடங்கு அதிகமான விலைக்கு மின்வாரியத்துக்கு விற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதோடு பல நாடுகளின் வழியாக அது வந்து சேர்ந்ததாக கணக்கு காட்டி அதிகமான போக்குவரத்து கட்டணமும் வசூலித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே ஆண்டில் இதுபோல் மேலும் 24 கப்பல்களில் தரம் குறைவான நிலக்கரி வந்துள்ளது. தரம் குறைவான நிலக்கரியை உயர்தர நிலக்கரி என சான்றளிக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதும் தெரிய வந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் கூறியிருந்தது. கடந்த 2017இல் வெளியிடப்பட்ட சிஏஜி அறிக்கையிலும் இந்த நிலக்கரி இறக்குமதி முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. நிலக்கரி இறக்குமதிக்கான டெண்டரில் மோசடி நடந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் இந்த புகாரில் முகாந்திரம் உள்ளது என்றும், அதனால் அதை விசாரிக்க அனுமதி கோரியும் தமிழ்நாடு அரசிடம் ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 17இன் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கோரியது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து முதற்கட்ட விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.